ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ எக்சர்சைஸ் 5.3ல 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்சர்சைஸ் 5.3 தான் முடிச்சிருக்கோம். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 2, 3, 4 ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.3 நீங்களே தான் பண்ணணும். ஏன்னா என் ஸ்க்ரீன்ல இடம் இருக்காது இது பண்ண. ஸோ சின்ஸ் இடம் இல்லாதனால ஸ்பேஸ் என் ஸ்க்ரீன்ல கரெக்டா எல்லா டீடைல்ஸையும் மார்க் பண்ணி ஒரு பாராகிராஃப் வரைகிற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால பாராகிராஃப் வரைகிறதுக்கு ரெக்வயர்ட் ஸ்பேஸ் இல்லைன்றதுனால நான் வந்து இதை பண்ண போறது இல்லை. ஸோ நீங்க தான் பண்ணணும் அது மட்டும். ஸோ டிரா பாராகிராஃப் தவிர மற்ற எல்லாமே நான் பண்ணிடுவேன். வெறும் பாராகிராஃப் வரைகிற அந்த அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தவிர மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் நானே டேக்கிள் பண்ணிடுவேன். அது மட்டும் நீங்க பண்ணா போகும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட்ஸ் இன் சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் 40 சில்ட்ரன் என்னன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுல ஆக்சுவலா எத்தனை கேட்டகரி இருக்குன்னா நான் ஃபர்ஸ்டே எழுதி வச்சிட்டேன். ஸோ நம்ம தனித்தனியாக கவுண்ட் பண்ணி எழுத தேவையில்லைன்றதுனால இதெல்லாம் வச்சிடறேன். ஸோ 110 சென்டிமீட்டர்ஸ்ல 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 111ல 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 112ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம் வேண்டாம். நான் ஏற்கனவே கவுண்ட் பண்ணி வச்சிட்டேன். இன்கேஸ் அது மிஸ்டேக்னா நீங்க செக் பண்ணி நீங்க ஒரு தடவை இண்டிபெண்டா சால்வ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். என் ஆன்சரோட உங்க ஆன்சர் மேட்ச் ஆதான்னு. இப்போ ஸ்கூல் புக்லயும் பின்னாடி ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 3 விதமா செக் பண்ணலாம். ஸோ 110 சென்டிமீட்டர்ல 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 111ல 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 112 சென்டிமீட்டர்ஸ் உள்ள ஹைட் இருக்கிறவங்க 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி 113 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் உள்ளவங்க 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 114ல 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. 114 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் உள்ளவங்க. அதே மாதிரி 115 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் உள்ளவங்க வந்து 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 116 பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட். 116 ஹைட் உள்ளவங்க 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி 117 பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. 117ல நோ ஸ்டூடெண்ட், 0 ஸ்டூடெண்ட்ஸ், நோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 117ல யாருமே இல்லை. 118 பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 119 பார்த்தாலும் 119ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கும். 119 சென்டிமீட்டர்ல 120ல 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் டேட்டா. ஸோ மொத்தம் இதுல 11 காலம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்ல 3 காலம் 11 ரோஸ் வரும். ஸோ 3 காலம்ஸ் அண்ட் 11 ரோஸ். அதான் இதுல வரைய வேண்டியது. 3 காலம்ஸ் அண்ட் 11 ரோஸ். 11 ரோஸ். இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இதான். ஜென்ரலா எல்லா டேபிள்லயுமே உங்களுக்கு 3 காலம் வந்துடும். இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் டேபிள் கேட்டாலே உங்களுக்கு 3 காலம் வந்துடும். ஒரு காலம் வந்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ, இந்த இடத்துல சப்ஜெக்ட்னா நான் என்ன மீன் பண்றேன்னா ஹைட். இந்த இடத்துல ஹைட் வரும். அப்புறம் மற்ற ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். டேலி மார்க்ஸ்னு எழுதிக்கணும். டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி ஆகும். ஃப்ரீக்வன்சி ஆகும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா. ஃப்ரீக்வன்சி நான் ஷார்ட்டா எடுக்கிறேன். ஃப்ரீக்வன்சின்னு எழுதிக்கிறேன். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரினா 110 சென்டிமீட்டர்ஸ் உள்ள பசங்க. 5 பசங்க இருக்காங்க. 110 சென்டிமீட்டர்ஸ் உள்ள ஹைட் வச்சு 5 பசங்க இருக்காங்க. ஸோ டேலி மார்க்ஸ் வைஸ் 5னா இப்படி வரும். 1, 2, 3, 4, 5 இப்படின்னா இதான் 5 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃப்ரீக்வன்சி 5 டேரக்டா எழுதிக்கலாம் நீங்க. இப்போ அடுத்த ஹைட், அடுத்த கேட்டகரி 111ல 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 111ல பார்த்தீங்கன்னா 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 111ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 111 கேட்டகரியில. ஸோ இது வேணா இப்படி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டிங்கா சாரி என்ன பண்ணாங்கன்னா அழிச்சுட்டு இப்படி வேணா எழுதிக்கிறேன். 111 அவ்வளோ கரெக்டா இருக்கும். 112ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. 112ல 4 ஸ்டூடெண்ட். ஸோ 112 வெறும் 4 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. ஸோ 4 அப்படியே மார்க் பண்ணிட்டா போதும். 4 113ல பார்ப்பாங்க 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 113ல வந்து 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 113ல 5 ஸ்டூடெண்ட். 1, 2, 3, 4, 5 ஸ்டூடெண்ட்ஸ். 114 பாருங்க 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. ஸோ 114ல பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. 114ல வெறும் 2 ஸ்டூடெண்ட் தான். ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்த கேட்டகரி பார்க்கலாம். 115ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ 115ல 4 ஸ்டூடெண்ட். 115ல 4 ஸ்டூடெண்ட் இருக்கு. 1, 2, 3, 4 4 ஸ்டூடெண்ட். ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டேன். அடுத்த கேட்டகரி 116ல 3 ஸ்டூடெண்ட் தான். இதெல்லாம் நான் ஏற்கனவே கவுண்ட் பண்ணதுனால தான் இப்போ இப்படி சொல்றேன். நீங்க கவுண்ட் பண்ணி வேணா வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏன் சந்தேகம் இருந்துச்சுன்னா. ஸோ 116ல பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஸ்டூடெண்ட் தான். ஜஸ்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ். 1, 2, 3. 117 கேட்டகரி பார்க்கலாமே. 117ல யாருமே இல்லை. ஸோ மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் 0 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 117ல 0 அப்படி எழுதிக்கலாம். இது எதுவுமே போட தேவையில்லை இங்க போனா அப்படியே விட்டுடலாம். 118ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. 118 சென்டிமீட்டர்ஸ் உள்ள ஹைட் வச்ச 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட். ஜஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ். சாரி இதை அழைச்சிடறேன்.
ஜஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ். 119 ஹைட் வச்சவங்க எத்தனை பேர்? அப்புறம் 120 இதெல்லாம் தான் கேட்டகரி. ஸோ 119 வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், 120 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 119 வச்சவங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான், 120 வச்சவங்க 5 ஸ்டூடெண்ட், 1 2 3 4 5 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இது ஒன்னே ஒன்று தான். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 40 வருதான்னு மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆன்சர் கரெக்ட் ஆகலாம். இந்த ஃப்ரீக்வன்சிலாம் ஆட் பண்ணீங்கன்னா 40 வரணும். ஸோ இப்போ என்னன்னா 5 + 8 எவ்வளோ? 5 + 8 + 8 + 4 இப்படி கிளப் பண்ணிக்கலாம், 12 வரும். 12 + 5 is nothing but 17. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்தா 17 வருது. 17 + 5 is nothing but 17 + 4 21. 17 + 5 22 வரும். 22 22 + 2 24 வரும். அதே மாதிரி 24 + 4 28 வரும். கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறேன், நீங்க ஸ்லோவா கூட போட்டுக்கோங்க. ஸோ 28 + 3 31 வரும். ஏன் 28 + 2 30 வருது, ஈக்குவல் டு 30. 28 + 3 +1 போடணும். ஸோ 31 வரும். 31 31 + 0 31 தான். 31 + 2 எவ்வளோ வரும்? 33 வரும். 33 + 1 வந்து 34 வரும். 34 + 5 39. ஓகே, நான் எங்கேயோ தப்பு பண்றீங்க. என்ன தப்புன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா நான் தப்பு எங்க கண்டுபிடிச்சிட்டேன். தப்பு எங்கன்னா 120ல டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இங்க ஃபைனல் எழுதிருக்கேன் பாத்தீங்களா? ஆக்சுவலா 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க 120ல. நீங்க பார்த்தாலே தெரியும். 1 2 3 4 5 6. ஸோ இது மட்டும் தான் தப்பு பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க 120ல 5 ஸ்டூடெண்ட் பதிலாக 6 ஸ்டூடெண்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் கரெக்டா வந்துடும். ஸோ மொத்தம் 120 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் உள்ளவங்க 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 39 வரதுக்கு காரணம் என்னன்னா, இங்க 5க்கு பதிலாக 6 போட்டீங்கன்னா 40 வந்துடும். ஸோ 34 + 6 உங்களுக்கு 40 வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க இதை ஆல்டர் பண்ணலாம். ஸோ நான் தப்பா கவுண்ட் பண்ணதுனால இது ஃபுல்லா மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ 34 + 6 உங்களுக்கு 40 கரெக்டா வந்துடும். ஸோ இதை அடிச்சுட்டு 40 எழுதிக்கலாம் நீங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் மேட்ச் ஆயிடுச்சு. 40 ஃப்ரீக்வன்சியும் 40 சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு ஈக்குவல்ன்றதுனால இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக தான் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். எக்ஸசைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 5.4ல இருந்தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.